கும்பராசி பெண்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சதே ஒரு பெரிய ரிலீஃப்னு சந்தோஷமா இருப்பாங்க. சக்ஸஸ் இருக்குது, அந்த சக்ஸஸில் ஏன் திருப்தி இல்லைங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டகரமான குழந்தைகளாக இருக்கிறதுக்கான யோகமும் அதிகமாக இருக்குது. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் எப்போவுமே இளைய சகோதரர்களால் பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டாக அமைய போகிறது சுந்தரகாண்ட பாராயணம். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், கும்பராசி பெண்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கு மேம்? கும்பராசி பெண்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சதே ஒரு பெரிய ரிலீஃப்னு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த தமிழ் வருடமான பராபவ வருடம் என்ன மாதிரியான பலன்களை கும்பராசி பெண்களுக்கு பெற்றுத்தர இருக்குது? ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்க, குருவுடைய பார்வையுமே ராசிநாதனுக்கு விழுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் அந்த ராசியில இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, கும்பராசி பெண்களை நிம்மதியா இருக்க விட மாட்டார். ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ண வச்சுட்டே இருப்பாரு. ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க, சக்சஸ் ஆயிடுவாங்க, பட் அடுத்து என்ன? சக்ஸஸ் இருக்குது, அந்த சக்ஸஸில் ஏன் திருப்தி இல்லைங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரியவே புரியாது. அதுக்கு காரணம் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ராகு தான். குரு பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து போன வருஷம் இருந்ததெல்லாம் விட ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூலாம் வரும்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூலாம் வரும் மேம்? குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும். ஒரு ப்ளோட்டிங், அசிடிட்டி, சாப்பிட்றது ரொம்ப நேரம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட முடியாது போகிறது, வயிறில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆட்படும் வாய்ப்பு கும்பராசி பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே மேம். எந்தெந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் மேம்? கும்பராசிக்காரங்க அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது கடனில் தான். ஏன்னா கடன்கிறது கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். 6ஆம் அதிபதி சந்திரன் வேற ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்கிறாரு, 6லே குருவும் போய் உட்கார போறாரு. அப்போ கடன்கிறது ஈஸியாக கிடைக்கும். நம்ம கடன் வாங்குறது கொஞ்சம் வழியே தெரியாமல் ஈஸியாக கடன் வாங்கிடுவோம். ஒரு கட்டத்தில் அந்த கடன்கிறது கொஞ்சம் முட்டிட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனே ஒரு பெரிய தலைவலியாக வந்துடும். கொஞ்சம் நிறைய பேரை பகைச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால வெளியில் உள்ளவங்களை அதிகம் பகைக்காம கடன் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கும்பராசி பெண்களுக்கு நல்லது. ஓகே மேம். கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுன்றதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுமா மேம் அங்க? கண்டிப்பா ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தன் பேர்ல ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு வருடம் வாங்காம இருக்கிறது நல்லது. அதையும் மீறி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா பேப்பர்ஸ் கரெக்டா பார்க்கணும். ஏன்னா வில்லங்கம் உள்ள சொத்துக்கள் அமையும். 6ஆம் இடம் வளர்க்கும் போது சொத்து வாங்குவாங்க, வில்லங்கம் உள்ள சொத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. ஸோ அதனால பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அப்படி இல்லை, ரிஸ்க் எல்லாம் எடுக்க விரும்பலைன்னா தயவு செஞ்சு அடுத்த வருஷம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இப்போ இந்த வருஷம் பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணணும்னு சொன்னீங்க. எந்தெந்த ஃபீல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேம் அவங்க? கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க அதை தொழிலாக எடுத்து பண்ணாங்கனாலுமே அதில் நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பூமி யோகம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அக்ரி லேண்ட்ஸ் வாங்கணும். விவசாய நிலங்களை வாங்கி போட்டுக்கிறது, ஒரு தோப்பா வாங்குறது, இல்லை ஒரு அக்ரி ஃபார்ம் லேண்டாக வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல யோகத்தை தரும். இல்லை ஏதாவது ஒரு கார் ஷெட் இருக்குது, இல்லை கடை கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறதுக்கான யோகங்களும் இந்த வருடம் கும்பராசி பெண்களுக்கு அமையுது. ஓகே மேம். இப்போ கும்பராசி பெண்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் எப்படி இருக்கு மேம்? 5ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கிறாரு. காதல் வாழ்க்கைங்கிறது டீசெண்டாக போயிடும். பட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். எதுலையுமே திருப்தி இல்லாத தன்மை இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு கணவன் மேலேயோ காதலர் மேலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ கோவம் வருதுன்னா அதுக்கு அந்த இடங்கள் காரணம் இல்லை, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். சக்ஸஸ்ங்கிறது இருந்தாலும் அதில் உள்ள திருப்திங்கிறத அனுபவிக்க விட மாட்டாரு ராகு. ஸோ அதனால கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுங்கிறது காதல் வியாஜியங்களில் ஒரு பெரிய தீமை ஏற்படாமல் பார்த்துக்கும். ஓகே மேம். இப்போ குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்க கும்பராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா மேம்? நிச்சயமா கிடைக்கும். 5ஆம் இடம் வலுவா இருக்கு. இரட்டை குழந்தை யோகம்ங்கிறதே கும்பராசி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, புத்திர காரகன் குருவுமே உச்சமா இருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் மூலியமா இருக்கட்டும், நேச்சுரல் கான்செப்ஷனா இருக்கட்டும், 2 வகையிலையுமே குழந்தைகள் பாசிபிள். ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், சக்சஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கூட இப்போ சக்சஸ் ரேட்டுங்கிறது அதிகமாயிரும். நல்ல நேரத்துல குழந்தைங்க பிறக்கும். இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டகரமான குழந்தைகளா இருக்கிறதுக்கான யோகமும் அதிகமா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் சனியே குரு பார்வையில இருக்கும்போது
ஒரு நிறைவான ஒரு குழந்தை பார்த்தாலே சந்தோஷம். பொதுவாகவே பெற்றவங்களுக்கு குழந்தைய பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு நினச்சி பூரிச்சு போகிற அளவுக்கு அழகாவும் அதிர்ஷ்டமாகவும் குழந்தைங்கிறது பிறக்கும். ஓகே மேம். இந்த கும்பராசி பெண்கள் வந்து இந்த நபர்ட்டெல்லாம் கொஞ்சம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்கன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க மேம்? கும்பராசிக்காரங்க வந்து யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, தம்பி தங்கச்சின்னு கூப்பிட்டு பழகுவாங்க இல்லையா? ஒன்று ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கலாம், அல்லது வெளியில் உள்ளவங்கள தங்கச்சிங்கிற முறையில் பழகுவாங்க, தம்பிங்கிற முறையில் பழகுவாங்க. அவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் எப்போவுமே இளைய சகோதரர்களால் பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அவங்க வாழ்க்கையில் போய் தலையிடுறது, அவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை இவங்க வாழ்க்கையில் உள்ள முடிவை அவங்கள எடுக்க விட செய்கிறது, இந்த மாதிரி எதை பண்ணாலும் பிரச்சனை தான் வரும். என்ன பாசமாக இருந்துக்கிறது, ஆனால் வாழ்க்கைக்குள்ளே விடாமல் பாசமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். இந்த ஹேஷ்டாக் நான் பிளட்னு போடுவாங்க அவங்கெல்லாம் தானே மேம்? ஸோ அப்படியும் சொல்லலாம். சோ கால்டு தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து சொந்த அக்கா தம்பியோட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள், பல மணி நேரம் ஃபோனில் கதைக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இவங்க கிட்ட தான் ரொம்ப கவனமாகவும் இருந்துக்கணும். ஓகே மேம். இப்போ கும்பராசி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மேம்? சில கெட்டதெல்லாம் நடக்க போகுது, நீங்க இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷீல்டாக அமைய போகிறது வந்து சுந்தரகாண்ட பாராயணம். ஸோ ஹனுமன் வந்து சுந்தரகாண்டம்னா என்னன்னா, ஒரு 3 விதமான சவால்களை சந்திப்பார் சீதையை பார்க்க போகும்போது. அந்த 3 விதமான சவால்களை, ஒரு சவாலை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பால ஜெயிப்பார், இன்னொரு சவாலை அவருடைய அறிவால ஜெயிப்பார், மற்றொரு சவாலை அவருடைய பலத்தால ஜெயிப்பார். ஸோ அப்போ இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது எந்தெந்த சவால்களை எதனால ஜெயிக்கணுங்கிற ஒரு அறிவுங்கிறது நமக்கு வரும். இந்த சுந்தரகாண்ட பாராயணம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஸோ இதை ரெகுலரைஸ் பண்ணும்போது சூப்பர் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். நினைக்காத விஷயத்துலலாம் ஜெயிக்க முடியும். மேம் கும்பராசி பெண்களுக்கு இந்த உத்தியோகம், வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒர்க்கெல்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? கும்பராசி பெண்களில் ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, 9 to 5 ஜாபில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த குறிப்பிட்ட வருடமான பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துக்கு வந்து குரு வர்றதுல ஒரே ஒரு நல்ல விஷயத்த குரு பண்ணுறது, நல்ல வேலையை கொடுத்துருவாரு. ஸோ இவ்வளோ நாள் படித்ததுலேருந்து ஒரு வேலையிலே நான் செட்டில் ஆகலை, கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இஎம்ஐஸ் ஓடிட்டு இருந்தது, சம்பளம் வேணுமே இந்த வேலையில் உட்காந்துருந்தேன் நினச்சவங்களுக்கு கூட படித்த படிப்புக்கும் அவங்களோட தகுதிக்கும் தகுந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சி நிம்மதியாக ஒரு சேலரி வாங்கிட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக அமையுது. 6ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது ஜூன் மந்த்துக்கு மேலே இருக்குது. ஸோ ஹையாக எய்ம் பண்ணாலே நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கும்பராசி பெண்களுக்கு கிடைச்சிடும். இந்த வேலை வாய்ப்புலாம் தாண்டி நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு இறங்கலாமா மேம்? சர்வ நிச்சயமாக இறங்கலாம். 10ஆம் இடமும் வலுவால இருக்குது. ஸோ சொந்த தொழில் அப்படிங்கிற யோகமுமே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த தொழிலை தொட்டாலும் சக்சீட் ஆவாங்க. குறிப்பாக இரும்பு, ஸ்டீல், அயன், க்ரஷர் இந்த மாதிரியான பிஸ்னஸஸில் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை பழைய பொருட்கள், ஏன்ஷியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து என்ன எல்லாமே கிளாசிக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பழமையான விஷயங்களை தொட்டு இப்போ உள்ள ட்ரெண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்னைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக ஒரு நல்ல யோகம்ங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்க் சாரீ பிஸ்னஸே பண்ணுறீங்கனாலும் அந்த காலத்தில் உள்ள ஆன்டிக் சாரீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பழைய தழுவல்களை வச்சு ஒரு தொழில் பண்ணும்போது அதில் வந்து நல்ல லாபமும் சக்ஸஸும் கும்பராசி பெண்களுக்கு இருக்கும். கிரியேட்டிவ் இனோவேஷனும் சேர்த்து பண்ணாவும் சூப்பராக இருப்பாங்க. எஸ். கும்பராசி பெண்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு வந்து அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மேம்? 8 out of 10 கும்பராசி பெண்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சூப்பர் மேம். ஓவராலாக எங்களுக்கு 12 ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்காக என்ன நல்லது நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சில கெட்டதுமே சொல்லிட்டீங்க. இவங்க கிட்ட இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு சில நபர்களை வந்து அறிமுகமே படுத்துனீங்க. ஸோ ஓவராலாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.